ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன பிளான்னா வேறு ஒரு காடு. இன்றைக்கி சேரை தான், வேறு வழி இல்லை. இன்னொரு 10 நாளைக்கு தொடர்ந்து இதே தான் வரும், சேர் தான் வரும். இதை தவிர எங்கள்கிட்ட வேறு வேலையும் இல்லை. அதனால் இப்போ ஷிஃப்டிங் பண்ணுற வேலை இந்த சைட் முடிஞ்சிருச்சு, ஓட்டி முடிச்சிட்டோம். அதனால் சிம்பிளாக போட்டுக்கிறோம் ப்ரோ. இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி மாட்டும் போத கொஞ்சம் ரிஸ்க் ஆகுது. இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வண்டியில் மாட்டும் போது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த இடத்துல வளைச்சி டெய்லர் டோப்பார் மாதிரி கொஞ்சம் வாட்டத்தை மாற்றினா தான் செட் ஆகுங்கிற ரேஞ்சில் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எல்லாம் மாற்றிக்கிட்டு இப்படி போட்டால் ஏன் செட் ஆகாதுன்னு நேராக ஒரே மாதிரி போட்டோம்னா கேஜுவல் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 இன்ச்சு தான் எழுந்திரிக்குது. அந்த வச்சு நம்ம ரோட்டில் ஓட்ட முடியாது, ஒரு ஸ்பீடு பிரேக்கில் இடிக்கும். அதனால் ஒரு 3/4 அடி, 1/2 அடி to 3/4 அடினாச்சும் இருந்தால் தான் வந்து ரோட்டில் போகிறதுக்கு வரதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு போனால் தூக்கின மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஆனால் வந்து வண்டியில் மாட்டும் போது என்ன பண்ணுதுன்னா இப்படி போகுது. இப்போ இந்த மட்டத்தில் இருந்தால் ஈஸியாக தூக்கி வண்டி ஷிஃப்டிங் பண்ணி மாட்டிக்கலாம். ஆனால் இப்படிங்கிற முறைப்போ இப்படி குத்தன மாதிரி இருக்குது. அது வண்டியில் மாட்டின வாட்டி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, மாட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ இந்த மேட்டில் ஏறும் போது வந்து சரியாக செங்குத்தாக ஏறக்கூடாது, கிராஸாக ஏறணும். அதே மாதிரி இந்த பக்கத்து பிரேக்கு மேலே உஷாராக காலை வைக்கணும். ஏன்னா வண்டி வந்து அந்த பக்கம் சொல்லிட்டு திரும்பியும் வந்து காட்டுக்குள்ளேயே போயிடும். அப்போ வந்து இந்த பக்கத்தை அடிச்சிட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. இந்த பக்கத்து பிரேக் அடிக்கிறானா, அப்படி அடித்தாதான் ஏறாது. இதில் ஏறாதா, இன்னும் வரப்பு உடச்சிவிடும். போய் அங்கே தலைவை போய் ஏறு. நான் அதுதான் முன்னே சொன்னல, ஏறிக்குமாமான்னு. இந்த பிரேக் விட்டுருந்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு போயிருங்க அப்படி வண்டி. இதில் ஏறாது ப்ரோ. அதனால் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல தலைவில் உயரம் கம்மியாக இருக்குது, அங்கே ஈஸியாக ஏறி வந்துடலாம். இந்த சேடை ஓட்டுற நண்பர்கள், ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சின்ன இது மாதிரி விஷயம் வந்து கொஞ்சம் பேசிக் இடம் இல்லாத பட்சத்துக்கு அந்த இடத்துல எப்படி ஒன்று ஏறலாம் வெட்டி. ஆனால் வந்து ஏறும் போதையும் வந்து 1க்கு 10 அடி இது மாதிரி பார்க்கணும். இடைஞ்சலாக இருக்குதா, நல்ல பையனா அப்படி ஏறிக்கணும். இப்போ பாருங்கள், அதில் வந்து ஈஸி, இடம் வந்து ஓரளவுக்கு டேப்பராக தான் இருக்குது, அதனால் ஏறிக்கும். ஓகேவா? இப்போ ரோடு வந்துருச்சா வண்டி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல ஏறணுங்கும் போத பார்த்து ஏறுங்க, அதுதான் ரொம்ப சேஃப்டி. இன்றைக்கி வீராப்புக்கு அதெல்லாம் ஏறிடலான்னு பிரேக்கு கண்ட்ரோல் பண்ணாத விட்டுட்டோம்னா சுற்றிக்கிட்டு போய் போகலாம். வாங்க, அலையில் ஏறியாங்க வண்டி தலைக்கு வந்துடும். அதனால் இந்த சேடை ஓட்டும் போத ஒரு ஆள் முட்டு உயரம் வரப்பு இதெல்லாம் ஏறும் போத 1க்கு 10 ஐட்டம் ப்ரோ. பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி அப்புறமேட்டு ஒன் சைடாக ஏற்றுங்க. ஏன்னா வண்டி ஒரு செகண்டில் சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிடும். இப்போ ஏதோ இது மாதிரி டேப்பராக இருந்தால் அப்படியே இறங்கிக்கும். இதே இன்னும் ஒரு இடுப்பு மூட்டு உயரமாக இருந்ததுனால் என்ன நடக்கும்னா வண்டி அப்செட் ஆகி போயிடும். ஏன்னா 2 வீல் மேலே 2 வீல் கீழே வரும்போது என்ன பண்ணும்னா வண்டி பல்ட்டி அடிச்சிடும். அதனால் வரப்பு ஏறும் போதெல்லாம் 1க்கு 10 அடி யோசிச்சு ஏறுங்க. இல்லைனா நம்ம செடியாக வந்து ஏறினீங்கனாலும் முன்னாடி தூக்கி பின்னாடி கமுத்தி போயிடும், அதையும் யோசிக்கணும். ஒரு முழங்கால் உயரத்துக்கு மேலே லிஃப்ட் ஆகிறத விடக்கூடாது. ஏன்னா ஒரு செகண்டில் முன்னாடி தூக்கி பின்னாடி கமுந்து போயிடுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு தான் சொல்கிறேன். எதுக்கு அதுக்கு அந்த வேலையை தூக்கிட்டு போயிருக்கு. இவ்வளோ வேலை சல்ல கேட்குறதுனால இது வாட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லையா நமக்கு. சரி, பைக் எடுத்தாரியா? நீ உன்னுடைய விருப்பம். இந்தா சரி எடுத்துட்டு போ. ரோட்டில் மட்டும் இறங்கி கொடு. யாரும் வரலன்னா நீ புல்லு அடிச்சுட்டு போனால் கூட சரி, கேஜுவல் இறங்கி கொடு. நடு ரோட்டில் போகாத, டப்புன்னு கொண்டாந்து இடிச்சு போடுவாங்க. அது நீ கீழே இறங்கி போ. அது பில்லில் அடிச்சுட்டு வந்தால் அந்த வீல் என்ன ஆகி போயிடும். நாளைக்கு நமக்கு தான் செலவு, அவனுங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உக்காந்துக்குவானுங்க. அதனால் பில்லு அடிச்சுட்டு போனாலும் சரி, கேஜுவலாக பட்டி ஒடுங்கினா கூட எப்படி வேணாலும் போ. ஆனால் ஓரமாக போ, பில்லு அடிச்சுட்டு போகிற மாதிரி போ. ஒடுங்கினா கூட கேஜுவல் வேறு மாற்றிக்கலாம். நான் பட்டுருச்சுன்னா 10 கேஜுவல் அது மாதிரி வாங்கி போடலாம். அதை நினச்சிக்கா. அதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறது. ஓகே நண்பா, மாட்டியாச்சு. நீ ஏறிப்போ, அவங்களெல்லாம் தொலை சொல்லக்கூடாது. நம்ம மேலே
ஓகே நண்பா, இது வந்து பின்னாடி ஆளே தேவையில்ல நாங்கள் போட்டுருக்குறது. ஆனால் கொஞ்சம் இன்னும் அந்த மூளைக்கு போ, அவன் வந்து கூப்பிட்டு போகிறாப்லையாம். இது வந்து ஆளே தேவையில்ல. இவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணிட்டேன் ப்ரோ. கொஞ்சம் இந்த வண்டி இப்போ தூக்கிக்கிற ஹைட்டு இது எல்லாமே கரெக்டு, வண்டி போகிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து மாட்டும் போது கழட்டி விடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த டேப்பராக போயிடுச்சு ப்ரோ. அதை வந்து வளைச்சி அதுக்கு தக்கன உட்காடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை இல்லை, அப்படியே பொட்டி மாட்டுற மாதிரி மாட்டி எழுதிட்டு போயிடலாம். ஒவ்வொருத்தரும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒயரம் கம்மியாக தூக்கினா, இதுக்கு மேலே ஒயரம் கம்மியாக வச்சோம்னா ஸ்பீடு பிரேக்கில் ஏற மாதிரி இடிக்கும். இதுதான் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் கரெக்டு. பட் ஆனால் வந்து வண்டி மாட்டும் போத கழட்டி விடும் போது மட்டும் இடைஞ்சலாக இருக்குது. அதை உடனே ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதை பற்றி கிளியரான வீடியோ நான் உனக்கு அதில் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் டைம் இல்லை. இன்றைக்கி டைம் இருந்தால் அதை பிரித்து நாங்கள் வேலை செஞ்சிடலாம் இருக்கிறோம். வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கூட அது எப்படி பண்ணோம் என்னங்கிறத, என்ன மெட்டீரியல் அப்படின்னு எல்லாமே க்ளீனாக சொல்கிறோம். ஆனால் வந்து ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்குது ப்ரோ. அதை மாட்டி விடுறது கழட்டி விடுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஓகே நண்பா, சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். யா அப்படியே இப்படி விட்டு திருப்பிக்கா. ஏடா இப்படி திருப்ப மாட்டேன், அங்கே எதுக்கடா போகிற? ஏடா வண்டி இப்படி இறங்கணும், இங்கெல்லாம் ஈரமாக கிடக்குது. இப்படி திருப்பிக்கிட்டீங்கன்னா கூட கழட்டி விடுக்கலாம். ஆ அப்படியே வாட்டமாக கட் பண்ணு. இங்கே வந்து கட் ஆகட்டும். அந்த முன்னாடி கூட கீழே இறக்கி விட்டுரு. இடிக்காது போ. போதும், ஃப்ரெண்டு போய் வா. சேத்துல விழுவோம். அந்த முன்னாடி விழுவோம், நாங்கள் கீழே இறக்கி விட்டுறலாம். அதே இடத்துக்கு தாண்டா போகிற. தானே மேலே ஏறுது. நீ ஏன் அங்கே போய் வந்தில்ல, அப்படி வாட்டமாக ரிவேஜ் விட்டுருக்கணும். நீ விட்டதே இங்கே வந்து இடிச்சுக்கிட்ட. நீ அங்கேருந்து வாட்டமாக டேப்பராக கட் பண்ணிட்டு வரணும். நீ ஏறி ஏறி கட் பண்ணால் அப்புறம் எப்படி வண்டி கட் ஆகும்? நீ இதை பார்த்தே கட் பண்ணிக்கணும். விடு விடு. அப்படியே நெல், அப்படியே நெல் பிடிங்கி விட்டுறலாம். கொஞ்சம் தான் இருக்குது. 5-6 நாள்லாம் இனிமேல் தீபாவளி கழிச்சுட்டானா? தீபாவளி கழிச்சுட்டானா? அதைத்தான் எங்களுக்கு என்ன ஓட்டி போடுவோம். உங்களுக்கு ஆள் கிடைக்காது. இப்போ அவரது வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை ஓட்டுருந்தா ஆள் இல்லைங்கிறாப்புல. இதை ஓட்டிட்டு கீழே இறங்கினா அந்த கீழே போகணுமா? ஓகே ப்ரோ,
அது இன்னும் தூக்கிட்டு வர்றது பிடிக்கிறது ரோட்டில் ஓடுறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அஜித் கொஞ்சம் தயங்கி ரோட்டில் ஓட்டுறான், அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா எங்களால் வந்து ஈஸியாக மாட்டிக்கிட்டு போக முடியல. ஏன்னா மாட்டும் போத வந்து இப்படி குத்துன மாதிரி இருக்குது. இப்படி மட்டமாக இருந்தால் தான் வண்டியில் தூக்கி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுதான் பிரச்சனைன்னு வச்சுக்காங்களேன். அதை ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணால் தான் ஓரளவுக்கு வண்டியில் மாட்டி ஈஸியாக கொண்டு போகிறது. ஒன்றும் இல்லை ப்ரோ, 4 சேனல் எடுத்து அப்படியே பாக்ஸ் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஏற்கனவே வண்டியோட பெட்டு தான் ஊக்கம் மட்டும் கழட்டிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? அதனால் அதை நான் உங்களுக்கு கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு அது ஒரு கன்னியூவாக பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன்பா. எல்லாமே மறுபேர் தான், இன்னும் உழவு கழிக்கல. அடுத்த வீடியோ நாளைக்கு வர வீடியோவில் தான் வந்து உழவு கழிக்கிற வீடியோ. வேறு சைட்டில் போய் உழவு கழிக்கிறேன், அப்போ தான் அந்த வீடியோ வரும்னு வச்சுக்காங்களேன். இதெல்லாம் உழவு தான், இன்னும் உழவு கழிக்கிற வீடியோவே இல்லை. நல்லா நாற்றுகள் தீபாவளி முடிஞ்சிருமா இல்லை தீபாவளிக்கு முன்னாடி நடுவாங்களான்னு தெரில. இதெல்லாம் தீபாவளிக்கு பின்னாடி தான் நடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஓட்டி போட்டு இன்னும் 5-6 நாள் கழிச்சு தான் ஓட்டுவாங்க. அதனால் ஓட்டுட்டோம். ஒன்று அதில் ஒரு 3 வயல், இதில் ஒரு 2 வயல். சரி, அதில் ஒரு 3, இதில் 1, மொத்தம் 4 வயல். இந்த 4 வயலும் ஓட்டுறது தான் ப்ரோ வேலை. எல்லாம் இது எப்படி சொல்கிறது, எல்லாம் ஓட்டிட்டாங்க. சித்தேரிகாடெலாம் நாளைக்கு மருத்துவர் ஓட்டி நிறைய கொடுக்கணுமா. அதனால் நாம் இங்கே இப்படியும் வர சொல்லிக்கிட்டு இங்கே வந்தால் ஒரு நேரம் ஆகிட்டு வரோம். எல்லாம் பயிர் நாளைக்கு எங்களுக்கோசரம் எல்லாம் நாளைக்கு இப்போ வெயிட்டிங் இருக்குது. நாளைக்கு நாளைக்கு அங்கே ஓடிட்டா கூட அப்புறம் என்னை கூப்பிட்டா கூட நம்ம ஊரில் நான் 1 மணி நேரம் முன்ன பண்ண ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். உழவாக இருந்தால் அஜித் ஓட்டி போடுவான். இப்போ உங்களதாட்டம் மறு உழவு நான் ஓட்டி நிறவணும், அதுக்கோசரம் பார்க்குறேன். ஆமாம், வயக்காடு பட்டெல்லாம் அந்த மேலே தெரிகிற காயை மட்டும் அடிச்சு விட்டா போதுமில்ல. மேட்டுக்காட்டுக்காரர் தான் இப்போ தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மாட்டை வச்சு மைனூர் விட்டு அடிப்பாங்க. வயக்காடு காட்டெல்லாம் காலை தட்டிட்டா தண்ணி போகுதில்ல, அதனால் அப்படியே எங்கள் பரம்பரையில் லைட்டாக தட்டி விட்டுருவோம். அதில் ஏறு மாட்டுக்காரர் வர மாட்டேங்கிறாங்களாம். முழங்காலம் தாளை இறங்குது, மாடு நடக்க மாட்டேங்குதுங்கிறாங்களாம். அது பாய்மா. ஓகேங்கப்பா, நான் விட்டுட்டு வீட்டு வரலும் போயிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை அந்த வயல் ஓட்டி இதை ஓட்டி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னொரு வயல் கீழே இருக்குது ப்ரோ. அதை ஓட்டிட்டு தான் வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு பக்கம் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகணும். இந்த வரப்பு மேலாம் நடக்கவே முடியல. ஏன்டா அப்படிங்கிறீங்களா? இவ்வளோ எறும்பு நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. இத்தனை எறும்பு ஒரு கடிக்கு அடிச்சுதான் வச்சுக்காங்க, ஆளுக்கு ஒரு குண்டா கறி எடுத்துகிட்டு போயிடும். வரப்பில் இவ்வளோ எறும்பா, எப்பா வரப்பே பூரா எறும்பாக நிற்கிது ப்ரோ. முந்தா நேற்று இங்கே சரி மலை. ஆனால் வந்து வண்டி அங்கே சித்தேரிகாட்டிலேருந்து போச்சு. இங்கே இருந்திருந்தால் ஒரு 4 மணி நேரத்தில் இங்கே வேலையே முடிச்சிருப்போம். எப்படின்னு ஒரு 2 மணி நேரம் ஆகும் ப்ரோ கீழே வயல் ஓட்டி முடிக்கிறதுக்கு. இந்த வயல் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அதனால் இன்னொரு வயல் இருக்குது, அதை ஓட்டிட்டு இன்னொரு காட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் அந்த வண்டி போகிறது செட் ஆகாத அதை வீட்டில் இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு எடுக்கிற வீடியோவில் அது எப்படி செட் பண்ணோம் என்னன்னு. ஏன்னா ஒரு வீடியோ கொடுத்தாலும் முழுசாக கொடுக்கணும்ல, அதனால தான் நான் இன்றைக்கி எடுத்த கிளிப்லேயே உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு பெருசாக காட்டல. அது ஒவ்வொருத்தர் நெட்டாக போட்டிருக்கிறாங்க, ஆனால் அது போட்டிருக்கிறவங்களும் வந்து வீடியோவில் கிளியராக போடல. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மட்டும் ஹைட் வச்சு போட்டுக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூட இடிக்கிறத வச்சு ஹைட் வச்சு போட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். தூக்கினா கேஜுவல் ஒரு 1/2 அடினாச்சும் தூக்கியிருந்தால் தான் ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏறும் போதே ஏதோ எதுவும் இடிக்காது கொள்ளாது. ஆனால் வந்து ஸ்பீடு பிரேக்கெல்லாம் இடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் அந்த ஆல்ட்ரு செட் ஆகலை. அதனால் அது மெத்தேடு வேறு மாடல் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. அதை நான் ஃபுல் டீட்டெயிலும் எப்படி கேஜுவல் மாட்டி ஈஸியாக தூக்குறது, எப்படி டைலர் மாதிரி ஓட்டிகிட்டு போகலாம், எல்லாமே சக்ஸஸ்ஸு. ஆனால் அந்த மாட்டுறது கழட்டி விடுறது மட்டும் ரொம்ப இடத்துலாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் க்யூர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. இப்போ வீடியோவில் மாப்பா சின்னதாக தெரியுறான், நம்ம வீடியோ அப்படி தெரியுதா என்னன்னு தெரில. அது கீழே 2 செரவு பாஞ்சிருக்கு ப்ரோ. இந்த ஒரு 4 செரவு இருக்குது. எப்படியும் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும்.
நைட்டு எந்நேரமாக இருந்தாலும் ஓட்டிட்டு அங்கே ஓட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் ஆகணும். இங்கே நைட்டு 9 மணிக்கு மேலே ஆயிட மாட்டேங்குது. இங்கெல்லாம் மேட்டுக்காடு பாருங்க எவ்வளோ இறங்குதுன்னு. நேற்று வீடியோவில் வயக்காடு பட்டு ஓட்டணும், அதோட டெப்த்து எவ்வளோ இறங்குச்சு. இது பாருங்க வண்டி எவ்வளோ ஃப்ரீயாக போகுது. ஒரு கீர் மாற்ற தேவை, கீர் வாங்க தேவையில்ல, அது பாட்டில் ஃப்ரீயாக போயிட்டுது. இதே வயக்காடு பட்டறையில் எவ்வளோ லோடு எடுக்குது வண்டி. இதுதான் வயக்காட்டுக்கும் மேட்டுக்காட்டுக்கும் உள்ள வித்தியாசம். 2 சால் ஓட்டியாச்சு. இன்னொரு நாளைக்கே வந்தால் 1 சால் ஓட்டினாவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சால் அந்தளவுக்கு மண் வந்து சேராகி போச்சு. தண்ணி இனிமேல் குடிக்காது. மேக்ஸிமம் வந்து சேர் ஓட்டுறதெல்லாம் வந்து ஒரு ஐட்டம் ஒன்ஸ் ஓட்டிட்டோம்னா தண்ணி குடிக்காதுன்னு வச்சுக்காங்களேன். மண்ணை அடிமண்ணை உடச்சி விட்டுட்டோம்னாவே மறுபடியும் வந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு போகாது. மேட்டுக்காடெலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அஜித் தேவைப்படா உழவு ஓட்டுறப்பெல்லாம் மழை வந்து சாவடிக்கும். இத்தனை மழையை வர சொல்லுங்க மாமா அப்படிங்கிறான். அதுக்கு நாம் என்ன பண்ணுறது, வர்றப்போ தான் வரும். நம்ம இஷ்டத்துக்கு வரமா? காட்டுக்காரர் வந்து எங்கப்பா காட்டில் மண்ணே இறங்கலை அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வயலுக்கு இந்த மண்ணே போதுமான மண்ணுங்கண்ணா, என்னடா பண்ணுறீங்க சேருன்னு. இன்றைக்கி வந்து சேர் ரொம்ப ஆழமாக இருந்தால் ஆளுங்க பயிர் நடத்த கூட வரமாட்டாங்க. வயக்காடு பட்டறையெல்லாம் நேற்று ஓட்டினோம், அதெல்லாம் போய் பாருங்கண்ணா எவ்வளோ ஆழம் போகுதுன்னு. அதெல்லாம் கணக்கு போடும் போது சேர் கம்மியாக இருந்தால் போதும், நம்மளுக்கு பில்லு மக்கனாக போதும். ரொம்ப சேர் இருந்தால் மட்டும் தனியாக வெள்ளாமல் வரும்லாம் சொல்ல முடியாது, வர்றது தான் வரும். நம்ம எவ்வளோ ஆளும் சேருது. வயக்காட்டில்னா முழங்காலும் சேர் இருக்குது. ஆனால் வயக்காட்டில் வந்து தனியாக அதிகமாகவும் நெல் விளையுது, இன்னொரு 2 மூட்டை சேர்த்து விளையுது. இவ்வளோ தான் வித்தியாசமாக தவிர ஒன்றும் பெருசாக வராதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கிறேன். அரடி சேர் வரும் ப்ரோ, அதெல்லாம் மாட்டை கட்டி மேய்ச்சிட்டாங்கள்ல, அது இவ்வளோ தான் வரும். நாம் இன்னும் சேர் அதிகமாக வரணும்னா கலப்பையை போட்டு ஓட்டி போதன்னு ஓட்டி அவ்வளோ காசு கொடுத்து ஓட்டுற அளவுக்கு அங்கே வெள்ளாமல் துள்ளுதா. இதே ஒழுங்காக ஓட்டிட்டாருன்னா போதும். அவ்வளோதான். நம்ம இந்த வயலை ஓட்டிட்டு அதை ஓட்டிட்டு இன்னொரு வயலுக்கிட்டு அதை ஷிஃப்ட் பண்ண போகணும். அதை ஓட்டிட்டு தான் வீட்டுக்கு போகணும். எங்கே 8-9 மணி ஆயிட மாட்டேங்குது. அது இன்னும் தண்ணி பாஞ்சா டக்குன்னு இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடலாம். தண்ணி பாயிலேயே என்ன பண்ணுறது. அஜித் ஒரே மட்டமாக ஓட்டி கூழு மாதிரி பண்ணி விட்டு தான் இருந்தாலும் வரான் 2 சாலில். அது ஒரு சின்ன பில்லு தூக்கிட்டு இருந்தால் கூட சரி, போய் ஒரு கசக்கி ஒரு நசுக்கிட்டு வந்துடுறான். மொத்தம் ரொட்டேட்டரில் ஓட்டுறதுக்கும் இவன் ஓட்டுறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, 2ம் ஒன்றே தான். மூஞ்செல்லாம் போட்டு வச்சுக்கிட்டான். சேர் ஓட்டுறது எப்படி ப்ரோன்னு கேட்பீங்க. சேர் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி நண்பா. சேர் ஓட்டுறதெல்லாம் வந்து சைடு வந்து டயரில் இருந்து ஒரு 2 அடி விட்டுட்டு டிஸ்டன்ஸ் வச்சு ஓட்டினோம்னாவே சைடு ஓட்டுறது தான் அருமை. அதனால் சேர் ஓட்டுறது பொறுத்த வரலும் நேரம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மித்தபடிக்கு ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் ப்ரோ இருக்கும், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. பாருங்கள் அஜித்துக்கிட்ட விட்டோம் காலையிலேருந்து 3 வயலும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ நாளைக்கு பொழுதுனையும் அவர் ஓட்ட மாட்டார், எல்லாம் நேரம் ஒரு காடு, நான் தான் ஓட்டி ஆகணும். போட்டுச்சுக்கிற மாப்பிள்ளைக்கு வேறு இந்த ஓரத்தில் வந்து பாருங்கள் மண்ணாக இருக்குதான்னு தெரியுதான். இதெல்லாம் தண்ணி தான் நிற்கணுமா, சேரே இறக்கூடாதான். ஏன்டா அதுக்குன்னு என்ன கூழு மாதிரிடா பண்ணணும், கொஞ்சம் கட்டியாக தான் இருந்தால் இருந்துட்டு போதுறான். அப்படிலாம் விட மாட்டேன், எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும்.
நம்மளால் முடிஞ்ச அளவு ஓட்டி போடணும். அப்போ தான் வந்து நாளைக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாமா அப்படின்னு. யாராப்பா ஓட்டுறாப்பா அப்படின்னு. வாய்க்காலில் போகிற தண்ணி பாருங்க, இந்த தண்ணி தான் கீழே வெளுக்கு போகிற தண்ணி. அதில் கொஞ்சம் சூனி இருக்குது, அதனால் சூனிக்கு மாப்பிள்ளை ரவுண்ட் அடிக்கிறாராம். என் மாப்பிள்ள அந்த சேத்தை வந்து கூல் பண்ணி போடணும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் சாதி விட்டு தள்ளி போடுவாங்களா? அவளுக்கு தான் போவோம். இங்கே அடுத்த சேர் வரும்போது கொஞ்சம் இறங்கும். மாட்டை கட்டி எல்லாம் கார் ரோடு போட்டாங்களா, அப்புறம் எப்படி இறங்கும்? ஓரம் மட்டும்தான் இப்படி இறங்குது. போதும் போதும், ஒவ்வொரு இடம் தான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு தான் போதும். அதுக்கு இறங்குச்சுனாவே போதும். அதுக்கு பயிர் இருந்துச்சுன்னா எவ்வளோ நெல் வரும். சும்மா நெல் இவ்வளோ ஆழத்தில் தானே நெடுவாங்க. அது என்ன அவ்வளோ ஆழத்தையும் நட்டாங்கன்னா பயிர் மொழி பெறாது. பில்லு மறைஞ்சா போதுண்டா. ஏடி ஏடி ஜருகண்டி ஜருகண்டி. ஏன் அந்த வாய்க்கெல்லாம் ஓட்ட வேணாமாம்மா? இந்த வாய்க்கால் ஓட்டிக்கலாமா தெரியல. எடு நீ எடு, ஸ்டார்ட் பண்ண. தண்ணியில் ஏறிச்சு எடு. இந்த பக்கம் இருந்து ஓட்டிட்டு போனால் அந்த பக்கம் ஏறிக்கும். அது என்னைக்கு ஓடுறது? அது என்னைக்கு ஓடுறது? ஒரு சால் மண்ணை உடச்சி விட்டா தான் பாயம். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ எடுத்துவிடு. நம்மனா அதை ஓட்டிட்டு ஒன்று வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு 9 மணி ஆகி போயிடும். இந்த எறும்பு வேறு ஒன்று கருமாந்திரம். எங்கே காலை வச்சாலும் மொய் 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 மொய். ஓகே அன்பா, இப்போ இந்த வயலில் தண்ணி பாஞ்சிருச்சு. இதை ஒன்று விட்டா ரெடி ஜாட் யூ. ஒரு வயது ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சிடும். வயலை ஓட்டி விட்டு இன்னொரு பக்கம் ஒரு வயலுக்கு இருக்கும். அதை வேறு ஒரு பக்கம் ஓட்ட போகணும். அதனால் நாம் முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரம் ஓட்டணும். இப்போயே மணி 6 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்காட்டி இதை ஓட்டிட்டு அங்கே போனால் தான் அந்த வயல் தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா அதை ஓட்டி விட்டு நாங்கள் போக முடியும். இல்லைன்னா பொழுதுனைக்கும் வெடி நீ சிவராத்திரி ஆயிரும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வயலுக்கு கடைசி சுற்று இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிய போகுது. முடிச்சுட்டு இன்னொரு வயல் ஓட்டணும். இந்த சேர் ஓட்டுற பொழப்பே இப்படி தான். பகல்லையும் ஓட்ட முடியாது, நைட்லேயும் ஓட்ட முடியாது. காட்டுக்காரர் வந்து ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு நெடுற காட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதனால் பெரிய தலைவலி ப்ரோ. ஓகே, எனிவே ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இவன் பாருங்க லைட் எத்தனை நைட்டு ஆஃப் பண்ணி போடுறான். மாப்பா போய் சாப்பிட்டு எடுத்துருவான்னு சொல்கிறீங்கள. இந்த வண்டிக்கு பெட்டு என்ன பண்ணுறது? பெட்டு இல்லாத எப்படி தூக்கும்? அடிச்சுட்டு போகலாம். ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சொல்லிப்பேன். பை, டேக் கேர்.